இந்த வீடியோல நம்ம பிப்ரவரி 5 மற்றும் 6 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சோ இந்தியாவிலேயே முதன்முறையாக வெள்ளை புலிகளுக்கான வளர்ப்பு மையம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, மத்திய பிரதேசம். ஓகேவா, மத்திய பிரதேசம் ரேவா மாவட்டம். சோ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரேவா மாவட்டத்துல கோவிந்தர் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை புலிகளுக்கான வளர்ப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. சோ இத பேஸ் பண்ணி சில முக்கியமான கண்டென்ட்ஸ் குறிப்புகள் பார்க்கலாம். வன உயிரி பாதுகாப்பு சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1972. சோ இது ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்தியாவின் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1973. சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா புலிகளோட எண்ணிக்கை வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் இருக்கிற ரிப்போர்ட்ல வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். சோ இரண்டாவது கேள்வி, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து, சோ இது வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் திட்டம் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் தமிழக அரசு 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கு? சோ ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய்வதற்காக பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கு. அந்த குழுவோட தலைவர் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் ககன்தீப் சிங். சோ ககன்தீப் சிங் தான் பாத்தீங்கன்னா இதோடைய தலைவர். அந்த 3 பேர்ல பாத்தீங்கன்னா பிரதீப் தயாள் ஒருத்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்முகம். இவங்க 3 பேர் சேர்ந்த குழுதான் பாத்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஒரு குழு. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு 3.0 எங்கு நடைபெற்றது? சோ பாத்தீங்கன்னா பி, ஆன்சர் சென்னையில இருக்கிற நந்தம்பாக்கத்துல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு 3.0 நடைபெற்றது. ஓகேங்களா. சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநாடு நடத்தணும், அது சென்னையில தான் வந்துட்டு நடைபெறும். நெக்ஸ்ட் ஒன், நான்காவது கேள்வி, 2025 to 26 ஆண்டு நிதி அறிக்கைகள் இப்ப வந்து வெளியிட்டாங்கல்ல நிதி அறிக்கை பட்ஜெட். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் திட்டமானது எந்த ஆண்டு வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? சோ இந்த ஸ்கீம எந்த ஆண்டு வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, 2028. சோ இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 2028 வரை நீடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிநீர் இணைப்பு திட்டம். அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் பயன்படுற வகையில எல்லா வீடுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் குழாய் இணைப்பு வந்துட்டு வழங்குறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஜல்ஜீவன் திட்டம். இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை மக்கள் வந்துட்டு பெறுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் வந்துட்டு தொடங்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 2019. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியம், 2019. ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிநீர் இணைப்பு, எல்லா வீடுகளுக்கும் பாத்தீங்கன்னா குடிநீரை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த பட்ஜெட்ல வந்துட்டு இதை வந்து 2028 வரைக்கும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐந்தாவது கேள்வி, எந்த நாடு டீப் சீக் எனும் செயற்கை நுண்ணறிவு மாதிரியை அறிமுகப்படுத்தியுள்ளது? இது வந்து GPT மாதிரியே ஒரு செயலி தான், இது ஒரு ஆப் தான். இது அதை விட ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத வந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல எந்த நாடு அறிமுகப்படுத்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சீனா. ஓகேங்களா. GPT மாதிரி இது வந்துட்டு டீப் சீக். இதை அறிமுகப்படுத்திய நாடு பாத்தீங்கன்னா சீனா. நெக்ஸ்ட் ஒன், சமீபத்தில் எந்த மாநிலம் சாக்லேட் போர், ஓகேவா, சாக்லேட் பார் இல்லைன்னா சாக்லேட் போர்னு சொல்லலாம், என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஏ, ஜார்க்கண்ட் மாநிலம் தான் பாத்தீங்கன்னா சாக்லேட் பார் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கு. இது எது பேஸ் பண்ணி சாக்லேட் பார் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஓபியம் சாகுபடி வந்துட்டு நடைபெறுது. ஓகேவா, இல்லீகலா வந்து பாத்தீங்கன்னா அங்க ட்ரக், ஓபியம்னா ட்ரக். சோ ட்ரக் சாகுபடி வந்துட்டு அதை வந்துட்டு அங்க வந்துட்டு கல்டிவேஷன் பண்றதுனால அதை வந்துட்டு கண்காணிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பாத்தீங்கன்னா சாக்லேட் பாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வாராந்திர கிராமத்துல நடக்கிற அந்த வாராந்திர சந்தைகளுக்கு போய் அங்க வந்து இந்த மாதிரி அபின் சாகுபடி, அதாவது ஓபியம் சாகுபடி, இது ஒரு ட்ரக் மாதிரி, ஓகேங்களா, அந்த சாகுபடி நடக்குதான்னு சொல்லி கண்காணிச்சுட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாக்லேட் கொடுத்து மக்களுக்கு அந்த சாக்லேட் உரைகளை இந்த ஓவியம் பயன்படுத்துவதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் கவர்ல எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மக்களுக்கு வந்துட்டு சாக்லேட் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்துட்டு போடப்பட்ட ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் போர். ஓகேங்களா. சோ எந்த மாநிலம்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் ஒன், உலக புற்றுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? சோ உலக புற்றுநோய் தினம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 4 அனுசரிக்கப்படுகிறது. இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புற்றுநோய் தடுப்பு, கண்டறிதல் மற்றும் சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நோக்கமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்,
எட்டாவது கேள்வி சமீபத்திய ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா டோரமைன் பி டிஎன்ஏ சேதத்தை தூண்டக்கூடும் என்பதை காட்டுகிறது. அதாவது இது ஒரு கெமிக்கல், ஓகேங்களா, இது ஒரு சாயம், செயற்கை சாயம். இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கும். இது சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்க, காட்டன் கேண்டில யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை தடை பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சொல்றாங்க ரோடமைன் பி, ஓகேங்களா. இதனால வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும், அதாவது புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஏன் இதை வந்து இது பழைய நியூஸ் தான், ஏன் இப்ப வந்து இதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து புற்றுநோய் தினம் வந்துட்டு February 4 வந்துட்டு அனுசரிக்கப்படுதுல, அதை பேஸ் பண்ணி இதை வந்து சொல்றாங்க ரோடமைன் பி. சோ மேபி வந்துட்டு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ இது வந்துட்டு துணி, காகிதம், தோல் தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்கை சாயம். ஆனா இது என்ன பண்றாங்கன்னா ஃபுட்ல வந்துட்டு அந்த கலருக்காக யூஸ் பண்றாங்க. சோ காட்டன் கேண்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இதை சாப்பிடறதுனால வந்துட்டு புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லி சொல்றாங்க. ரோடமைன் பி. சோ ரோடமைன் பி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், 9வது கேள்வி, நெதர்லாந்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு டாடா ஸ்டீல் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா உலக சாம்பியன் ஆன குகேஷை தோற்கடித்து பட்டத்தை வென்றார். ஓகேவா. சோ நெதர்லாந்துல நடைபெற்ற ஒரு போட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் மாஸ்டர் போட்டி, கிராண்ட் மாஸ்டர் போட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உலக சாம்பியனான குகேஷை வந்துட்டு தோற்கடித்து பிரக்யானந்தா வந்து வின் பண்ணிருக்காரு. சோ அதுல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரக்யானந்தா. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை நுட்பம் சார்ந்த அமோனியா உற்பத்தி ஆலை, ஓகேங்களா. உற்பத்தியாளர் கிடையாது, உற்பத்தி ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? சோ பசுமை அமோனியா, அதாவது கிரீன் அமோனியா அப்படிங்கிற உற்பத்தி ஆலை வந்துட்டு எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒடிசா. சோ அவாடா குழுமம், ஓகேவா. சோ அவாடா குரூப்ன்ற ஒரு குரூப் தான் பாத்தீங்கன்னா ஒடிசால கோபால்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் அமோனியாங்கிற உற்பத்தி ஆலையை வந்துட்டு அமைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இதோட உற்பத்தி திறன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 1500 டன் வந்துட்டு இதோட உற்பத்தி திறன் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 1500 டன் கிரீன் அமோனியா, ஒடிசா மாநிலம், ஓகேவா, கோபால்பூர். வெள்ளை புலிகள் வளர்ப்பு மையம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசம். 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் யாருக்கு மகாராஜா ஹரிசிங் விருது வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மகாராஜா ஹரிசிங் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீருடைய மன்னன் தான், ஓகேவா. சோ அவரை பேஸ் பண்ண ஒரு விருதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க சமீபத்துல. அது யாருன்னு கேக்குறாங்க. ஆன்சர் ஏ, மனோஜ் சின்ஹா, ஓகேவா. சோ மனோஜ் சின்ஹா இவருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீருடைய மன்னனான மகாராஜா ஹரிசிங் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், 12வது கேள்வி, ஈக்குவரில் எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டுறவு ராணுவ பயிற்சி? ஓகேவா. சோ இந்த ராணுவ பயிற்சியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ராணுவ பயிற்சி, அதுக்கப்புறம் கடற்பயிற்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடற்படை பயிற்சி, விமானப்படை பயிற்சி. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். சோ ஈக்குவரின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி, சரிங்களா. இது வந்து கூட்டுறவு கிடையாது, கூட்டு ராணுவ பயிற்சி. சோ இது எந்த இரு நாடுகளுக்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, மாலத்தீவ்ஸ், ஓகேவா. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கு இடையில நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்த ஈக்குவரின். இது வந்து பாத்தீங்கன்னா 13வது கூட்டு ராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட் ஒன், 13வது கேள்வி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகழாராய்ச்சியை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நெசவு செய்வதற்கான கருவியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு எலும்பை வந்து பாத்தீங்கன்னா நெசவு தொழில் செய்வதற்காக ஒரு கருவியா பயன்படுத்திருக்காங்க. மற்றும் சிறிய உடைந்த தங்கத்துண்டு, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் சமீபத்தில் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. சமீபத்துல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற பொற்பனை கோட்டை அப்படிங்கிற ஊர்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பொற்பனை கோட்டை அப்படிங்கிற தளம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 2ஆம் கட்ட ஆய்வுன்னு சொல்றாங்க. சோ முதற்கட்ட ஆய்வுல சில தங்க காதணிகள் வந்து கிடைச்சதா சொல்றாங்க. இது வந்து 2ஆம் கட்ட ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெசவு தொழில் செய்வதற்கான ஒரு எலும்பு முனை வந்துட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை. 14வது கேள்வி, போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? சோ போர்க்கப்பல்கள் அதை வந்து தாக்க அழிக்கும் ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் டி. சோ ரஷ்யாவோட தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், 15வது கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலம் மதமாற்ற எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றியது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். சோ ராஜஸ்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா மதமாற்ற எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றியது. இந்த ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதலமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா பஜன்லால் சர்மா.
நெக்ஸ்ட் ஒன் 16வது கேள்வி, உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளில் இந்தியா எந்த வரிசையில் உள்ளது? சக்தி வாய்ந்த நாடுகள்ல இந்தியா எந்த வரிசையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12வது இடத்துல இருக்கு. சோ முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இரண்டாவது இடத்துல சீனா, மூன்றாவது இடத்துல ரஷ்யா. ஓகேவா? சோ மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள்ல முதல் இடத்துல அமெரிக்கா, 12வது இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கு. 17வது கேள்வி, 2025ஆம் ஆண்டு திருமதி உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார்? சோ திருமதி உலக அழகி பட்டத்தை வென்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிகோ கேலி. ஓகேவா? சிகோ கேலின்றவங்க தான் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான திருமதி உலக அழகி பட்டத்தை வென்றவர். சோ எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை பார்த்துலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சோ மத்திய பிரதேசம், ரேவா மாவட்டம், கோவிந்த்கர். இரண்டாவது கேள்வி, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் தமிழக அரசு 3 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ககன்தீப் சிங். மூன்றாவது கேள்வி, தமிழ்நாடு பருவநிலை உச்சி மாநாடு 3.0 எங்கு நடைபெற்றது? சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம். நான்காவது கேள்வி, 2025 to 26ஆம் ஆண்டு நிதி அறிக்கையில் ஜல் ஜீவன் திட்டமானது எந்த ஆண்டு வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2028. ஐந்தாவது கேள்வி, எந்த நாடு டீப்சீக் எனும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியை அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் சீனா. சமீபத்தில் எந்த மாநிலம் சாக்லேட் போர் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது? சோ வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஏழாவது கேள்வி, உலக புற்றுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 4. எட்டாவது கேள்வி, சமீபத்திய ஆராய்ச்சி டோரமைன் பி டிஎன்ஏ சேதத்தை தூண்டக்கூடும் என்பதை காட்டுகிறது. இது வந்து ஒரு செயற்கை சாயம், இதனால வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படுது. டோரமைன் பி. நெக்ஸ்ட் ஒன், நெதர்லாந்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு டாடா ஸ்டீல் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குகேஷை தோற்கடித்து பிரக்யானந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வென்றார். 10வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை அமோனியா உற்பத்தி ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிசா. கீழ்கண்டவற்றில் யாருக்கு மகாராஜா ஹரிசிங் விருது வழங்கப்பட்டுள்ளது? சோ யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் சின்ஹாவுக்கு தான் பாத்தீங்கன்னா மகாராஜா ஹரிசிங் விருது வழங்கப்பட்டுள்ளது. 12வது கேள்வி, ஈக்குவரின் அப்படிங்கிற இந்த பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா, மால்தீவ்ஸ். 13வது கேள்வி, நெசவு செய்வதற்கான கருவி வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது எலும்பு முனை கருவி. இது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஒப்பனை கோட்டை. 14வது கேள்வி, போர்க்கப்பல்களை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? சோ எந்த நாட்டுடன் பாத்தீங்கன்னா ரஷ்யா. 15வது கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலம் மதமாற்ற எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றியது? ஆன்சர் ராஜஸ்தான். 16வது கேள்வி, உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளில் இந்தியா எந்த வரிசையில் உள்ளது? சோ 12வது வரிசையில் உள்ளது. முதலிடம் வந்து அமெரிக்கா. 17வது கேள்வி, 2025ஆம் ஆண்டு திருமதி உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார்? சிகோ கேலி. இவர் வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.